5 வருஷமா எங்க அப்பா, அம்மா ஃபோட்டோ முன்னாடி இவரு அழுதுருக்காருன்றதே எனக்கு தெரியல சார். ஒவ்வொரு வாட்டி இப்ப தான் சொன்னாரு. நான் எப்போதுமே அப்பா, அம்மா கிட்ட உன் அப்பா, அம்மா படம் முன்னாடி நான் அழுதுருக்கேன். ஆனா உனக்கு தெரியாது. அப்படி சொல்லி 4த்லயே நான் படிக்கும்போதே எங்க அப்பா இறந்துட்டாங்க. ஒரு 17 வயசுலேருந்து வேலை தான் சார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு 21 வயசுலயே மேரேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா அப்பயாவது அங்க போய் அந்த வீட்ல ரெஸ்ட் எடுக்கலாம். வீட்டுக்காரு படிக்க வைப்பாரு. நான் வயசு பார்க்கல, அழகு பார்க்கல. எனக்குன்னு ஒரு ஆசை இருந்துச்சுல. சார் எனக்கு என்ன ஆசைன்னா, நான் வந்து அப்பா வீட்ல இருக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அப்பா லோயர் மிடில் தான். அப்பா கவர்மெண்ட் ஜாப் ஆனா பிளம்பர். என்னால வந்து ஃப்ளூயன்ஸா இங்கிலீஷ் பேச முடியாது. ஸோ நான் இப்படி இருக்கிறச்ச என் பிள்ளைய வந்து இப்போ மிடில் கிளாஸ்ல போட்டிருக்கேன். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே சிபிஎஸ்சி. ஆனா கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க தான். அவங்க எல்லாருமே சிபிஎஸ்சியில் படிக்கும்போது நம்ம வந்து இந்த நாளைக்கு டாக்டரோ ஏதோ ஆகணும் என் பொண்ணுங்க ஆசைப்பட்டா, பையன் ஆசைப்பட்டா, அந்த மாதிரி நம்ம இது பண்ண முடியாதோ அப்படின்றது எனக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லும்போது என் பொண்ணு இப்படி அவங்களாம் பண்றா. சிபிஎஸ்சில போட்டாங்க, நம்ம ஸ்டேட் போர்ட்ல அது போட்டோம். மட்டும் ஸ்டேட் போர்ட் சார். பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறதே இந்த கம்பேரிசன்னால தான் சார். அவன் அப்படி இருக்கிறான், இவன் இங்கே இருக்கிறா, யூகே போயாச்சு, யூஎஸ் போயாச்சு, நம்ம இப்படியே இருக்கிறோமே, புஷ் பண்ணு, இன்னும் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தள்ளி போடலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னன்னா சிங்கிள் இன்கம்ல உங்களுக்கே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சென்னையில் சொன்ன எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தள்ளி போட்டிருக்கீங்க? பசங்களை ஃபர்ஸ்ட் சிபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை வச்சாங்க. ஆனால் என்னால் அப்போ பண்ண முடியல. இடம் வாங்கலாம் இல்லை வீடு வாங்கலாம்னு சொன்னாங்க. பட் அதுக்கு சோர்ஸ் வேணும்ல. ஏன்னா எஜுகேஷன் லோனே கட்டாமல் விட்டுட்டோம் நாங்கள். அதனால என்னால் எந்த லோனுமே என்னால் போக முடியாது. அது அவங்களுக்கு தெரியும். ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இப்போ நார்மலாக சென்னையில் ஒரு இன்கம் வச்சு 2 பசங்களையும் வச்சு இழுத்துட்டு போகிறது ரொம்பவே டஃப். எங்கள் அப்பாவெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே இப்படிலாம் 3 பசங்களை எப்படி படிக்க வச்சு இப்படி நல்லா செட்டில் ஆக வச்சாரு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே இதாக இருக்குது. பட் என்னால் முடியல. அவங்க வந்து கேக் பேக்கிங் பண்ணுவாங்க, டெய்லரிங் இது பண்ணுவாங்க. நான் எல்லாருமே நீ பண்ணு, உன்னால் முடியும், நீயும் எஃபர்ட் போடு, 2 பேரும் சேர்ந்து சம்பாதிக்கலாம். ஏன்னா சென்னையில் வந்து ஒரு இன்கமில் சத்தியமாக முடியல. நான் முடியலன்னு ஃப்ராங்காக சொல்லிட்டேன். இவருக்கு நிறைய பிரெயின்ல நல்லா தான் சார் இருக்கு. அவர் எப்படி ஆயிடுறாருன்னா, நம்மளால முடியாது போல 30,000லேயே உட்காந்துருந்தாரு. இது வந்து கம்ஃபர்ட்டா இருக்கு, நம்மளுக்கு ஜாப்ல ஒன்றும் இல்லை, செக்யூரிட்டி இருக்கு அப்படின்னு. நான் சொன்னேன் இப்படி இல்லை, நீ கிடையாது, உன்னால முடியும்னு சொல்லி வேற கம்பெனி மாறி 2-3 கம்பெனி மாறி இப்போ வந்து கிட்டத்தட்ட 1 lakh வாங்குறாரு. அடுத்த ஸ்டெப் வைக்க முடியல. ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சா 2 ஸ்டெப் பின்னாடி இழுக்குது. அவங்களோட நகை வந்து ஒரு 30 சவரன் இருந்தது. இது வந்து போன வாரம் தான் அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் இந்த விஷயத்தையே. 5 வருஷம் கழிச்சு சொல்லியிருக்கிறேன். பிளம்பர் அவங்க அப்பா வந்துட்டு. ஸோ அந்த 30 சவரன் வந்து போட்டாங்க. என்னால் எதுவுமே முடியல. எனக்கு ஹெல்ப்புக்குன்னு ஆளே கிடையாது. வீட்டு சைடு சப்போர்ட் இல்லை. அந்த நகை மட்டும்தான் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினாலுமே ஒரு சவரன் எடுத்துகிட்டு போய் வைக்கிறது. சரி அப்புறமா நம்ம திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சு, அதை நீ கெட்டினியா, இன்ட்ரெஸ்ட் கெட்டினியான்னு கேட்பா. பட் என்னால் அதை கட்ட முடியாது. முங்கிடுச்சு. ஒரு 3 சவரன் போச்சு, அப்புறம் ஒரு 7 சவரன் போச்சு, 10 ஆயிடுச்சு. திருப்பி ஒரு 20 சவரன் 5. சார் என்ன தெரியுமா, அவர் சொல்ற வரைக்கும் அந்த அந்த நாள் வர்ற வரைக்கும் இவர் வச்சிருக்காரு, நம்பிக்கையா இருந்த இவர் இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்றாரு. ஆனா அது அப்படியே தான் இருக்கு. சரி ஓகே வச்சிருக்காரு. ஆனா அந்த ரிசிப்ட் கொஞ்ச நாளா காணோம். அது என் மைண்ட்ல ஓடிட்டே தான் இருக்கு. இப்போதான் 2 நாளுக்கு முன்னாடி கேட்டேன், இந்த மாதிரி என்ன ஆச்சு, ரிசிப்டும் வீட்டுல இல்லையே, அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போதுதான் சொல்றாரு இந்த மாதிரி. அவரால் சொல்ல முடியல. என்கிட்டயே அழுதாரு சார். நான் அழுதே பார்த்தது கிடையாது. சரி ஓகே, நான் 2 நாள் அழுதேன். அதுக்கப்புறம் சரி ஓகே அது வாங்கிக்கலாம், நம்மள நல்லா பார்த்துக்கிறாருல, என் அப்பா மாதிரியே நல்லா பார்த்துக்கிட்டாரு சார், ஈக்குவலா. ஏன்னா எங்கள் வீட்டில் பெட்டு கிடையாது, கட்டில் மட்டும்தான் இருக்கும், பெட்டு கிடையாது. இது மாதிரிலாம் எனக்கு வசதியாலாம் இருந்தது இல்லை, தரையில தான் தூங்குவோம். அப்போ இவர் ஒரு படி மேலே தான் நம்மளை நல்லா பார்த்துக்கிறாரு. ஸோ நகை தானே வாங்கிக்கலாம் அப்படி. எதை எப்படி வெளிக்காட்டுவது என்பது பெண்களுக்கு கோபமாக இருக்கும், இல்லைன்னா அடுத்து அழுகையாக தான் இருக்கும். இது 2மே 2 எக்ஸ்ட்ரீமாக தான் வெடித்து வெளியில் வரும். ஆனால் ஆண்களுக்கு இது 2ல் கோபம் அதிகமாக வந்துடும். அதெல்லாம் எனக்கு தெரியும், நிற்பாட்டு, இதில் சும்மா இதை பேசியிருக்கேன், எனக்கு தெரியாதா இப்படின்னு எல்லாமே ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக தான் இருக்கும். ஆனால் அழுகை என்பது எங்கோ ஒரு இடத்துல அழுதுட்டா நம்ம தோற்றுருவோமோங்கிற ஒரு பயம் ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயுமே இருக்கும். ஏன்னா ஆண் அப்படி தான் சொல்லியே வளர்த்துருப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு மனைவி கிட்ட நீங்கள் அழுக வேண்டிய ஒரு சூழல் வரும்போது அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அது அழுகும்போது வந்து நான் குழந்தையவே மாறிட்டேன். நிஜமாக உண்மையை சொல்லணும்னா, அம்மா கிட்ட நம்ம எப்படி ஏதோ ஒன்று நம்ம தப்பு பண்ணாலோ இல்லை எனக்கு இது வேணும்னு அடம் பிடிச்சி நம்ம அழுவோம்ல, அதே மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்படியே காலில் விழுந்து அழுக வேண்டிய மாதிரி தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு மாதிரி போயிடுச்சு. ஆனால் 2 நாள் அவள் தூங்கவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டா.
ஆனால் 5 வருஷமா எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ முன்னாடி இவர் அழுதுருக்காருன்றதே எனக்கு தெரியல சார். ஒவ்வொரு வாட்டி இப்போ தான் சொன்னார், நான் எப்போதுமே அப்பா அம்மா கிட்ட உன் அப்பா அம்மா படம் முன்னாடி நான் அழுதுருக்கேன், ஆனால் உனக்கு தெரியாது அப்படி சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லியிருக்காரு. இவங்க அப்பா இறக்குறாரு. இறந்து ஒரு 6 மாசத்துல அந்த பிரச்சனையில அந்த நகரெல்லாம் போகுது. எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, அவர் என்கிட்ட டைரெக்டாக வந்து பேசுகிற மாதிரியே இருந்தது. நீ துரோகம் பண்ணிட்ட என் பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு வந்து அப்போது அந்த 1 இயரில் வந்து ஃபோட்டோ, அவங்க அப்பாவோட ஃபோட்டோ வீட்டில் நான் வந்து வச்சேன். அப்போது வந்து நான் டைரெக்டாக பேச ஆரம்பித்தேன், இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தேன் அவர் கூட. அவர் வந்து என்ன தப்பு எதுவும் அதுக்கு மேலே எதுவும் செய்ய விடாமல் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுற மாதிரியும், நான் வெளியில் போகும்போதெல்லாம் அவரை பார்த்துட்டு, இப்போ கூட நாங்கள் வெளியில் வரும்போதெல்லாம் இப்போ கூட கூஸ் பம்ப்ஸ் ஆகுது பாருங்கள். எப்போவுமே நான் வந்து அதை நான் பண்ணுவேன். மார்னிங் ஒரு 10 நிமிஷம் பேசுவேன். தப்பு பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்னும் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன். என்ன சொல்லுன்னு தெரியல, ஆனால் நான் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவேன் சார். எல்லா அப்பாக்களுக்கும் பெண்களுக்கு நகை போட்டு கொடுக்கும்போது அவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா, வாழ்க்கை முழுக்க நான் உன்னோட இருந்து உன் தேவைகளை பூர்த்தி செய்கிற வாய்ப்பு என் வாழ்க்கையில் கிடைக்குமான்னு தெரியாது. ஆனால் என்னுடைய சேமிப்பிலிருந்து ஒரு பங்கை நான் எடுத்து, இதை வச்சுக்கோமா, இக்கட்டான சூழ்நிலை, அப்பா இருக்க முடியாது, அம்மா இருக்க முடியாது, இதை வச்சுக்கங்கன்னு கொடுத்து அனுப்புறது இருக்குல்ல, செஞ்ச தப்புக்கு என்னதான் பிராய்ச்சத்தினால அந்த 30 பவுன் அவரால் உங்களுக்கு கொடுக்கவே முடியாது. அது விலை மதிப்பு இல்லாதது. ஏன்னா அது பவுன் கிடையாது, அது அப்பாவோட உழைப்பு. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சார், உங்களுக்கு 30 பவுனும் இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்சு அவர் வாழ்நாளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு 50 பவுனோ 100 பவுனோ கட்டாயம் வாங்கி கொடுத்துருவார். தேங்க்யூ சார். எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டீங்க கல்யாணத்துக்கு அப்புறம்? நான் சின்ன வயசுலேருந்து நிறைய ஆசைப்பட்டிருக்கேன் சார். 4th நான் படிக்கும்போதே எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. ஒரு 17 வயசுலேருந்து வேலை தான் சார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு 21 வயசுலேயே மேரேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா அப்போயாவது அங்கே போய் அந்த வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம், வீட்டுக்காரு படிக்க வைப்பாரு. நான் வயசு பார்க்கல, அழகு பார்க்கல, எனக்குன்னு ஒரு ஆசை இருந்துச்சுல. வயசு பார்க்கல, அழகு பார்க்கல. அழகு பார்க்கல. அவர் ஒரு வார்த்தை சொன்னார் சார். என்னம்மா சொன்னார்? உன்னை பார்த்துப்பேன், உன்னை படிக்க வைப்பேன்னு கூட சொன்னார் சார். அது அவரே மறந்துட்டார் சார். 3 குழந்தைங்கள என்னால் சிபிஎஸ்சியில் படிக்க வைக்க முடியாது சார். ஆல்ரெடி 2 குழந்தைங்கள சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கிறேன். 3 மனைவி சேர்த்து சொல்றீங்களா? ஆமாம் சார், குழந்தையோடு சேர்த்து 3. கல்யாணம்னு ஒரு கயிறை கட்டின உடனே நம்ம பின்னாடியே கடன் சேர்ந்து வருது சார். கல்யாண கடன் அடைக்கணும். அப்போ என் கல்யாண கடன் அடைக்கிறதுக்கு 4 வருஷம் ஆச்சு சார். அதுக்குள்ளே இது 2 பிறந்துச்சு. அப்போது அடுத்த ஸ்டெப்புக்கு பேம்பஸ் வாங்கணும், ட்ரெஸ்ஸு வாங்கணும், குழந்தைங்க பிறந்தநாள் கொண்டாடணும், மேலும் மேலும் பாரும் தலையில் உக்காரும் சார். என்ன வேலை பார்க்குறீங்க? நான் ஆரம்பத்தில் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். ஆமாம், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ ஒர்க்கு டிமாண்ட் ஆயிடுச்சு. அதனால ஒரு ஃபுட் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டு ஃபேமிலியிலே எனக்கு ப்ராப்ளம் இருக்குது. அண்ணன் இருக்கான், அப்பா இருக்கார், அப்பா உடம்பு முடியாதவ, அம்மா இருக்காங்க. இவங்க எல்லாரையும் நம்ம மேட்ச் பண்ணணும், ப்ளஸ் உன்னையும் பார்க்கணும், குழந்தையும் பார்க்கணும். இந்த வாழ்க்கையிலே என்னால் தாக்கு பிடிக்க முடியல. இதில் ஐஃபையாக வாழணும்னா முடியாது. நல்ல உழைப்பாளி சார். அவரு ஈவெண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுவாரு, எல்லா வேலையும் சொல்ல போனீங்கன்னா காவா கூட கிளீன் பண்ணுவார் சார். அவர் உழைப்பாளி. ஆனா எப்படி அந்த பணத்தை பயன்படுத்தணும், எப்படி சேவிங் பண்ணும், அந்த பணத்தை என்னதான் பண்ணணும் தெரியாது சார். வாழ்க்கை ஒரு முறை தானே சார், மறுபடியும் பறக்க முடியுமா சார்? இந்த ஒரு முறையே நல்ல முறையில வாழ முடியலன்னா எப்படி சார்? சார் நல்ல முறையா வாழறதுன்னா என்ன? ஒரு மேரேஜுக்கே போறோம்னுச்சுங்க, எப்படி போகணும் நினைப்போம், ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போவோம், அப்பெல்லாம் எதிர்பார்ப்போம். இந்த நகையே போதும், பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுக்கறது, அப்புறமா வந்து அவர் கொடுத்துட்டாரு. பிள்ளைங்க நல்லா படிக்கணுன்றதுக்கோசம் தான் சார் நல்ல ஸ்கூல்ல சேர்த்து 40,000 43,000 ஃபீஸ் கட்டுற ஒரு பிள்ளைக்கும். அதே மாதிரி சம்பாதிக்கிறது, சாப்பிடணும், என்ஜாய் பண்ணணும். இன்னைக்கு தூங்கினா நாளைக்கு ஏஞ்சிப்போமான்றது நிரந்தரம் இல்லை. சேர்த்து வச்சு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. என் லைஃப் தான் சார்.